இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்கிற அந்த செய்தியின் அடிப்படையிலே, தலைப்பின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து அந்த செய்தியை ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்கிறோம். நேற்றைய தினத்திலே தாவீது ராஜா, நான் கர்த்தரை தேடினேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி அவர் சொன்ன வசனத்தை நாம் தியானித்தோம். நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நான் ஜெபம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். இது தானியேலுடைய ஜெபம். இந்த தானியேலை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த தானியேல் ஒரு தேவனுடைய தாசன். தானியேல் தினம் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். இந்த இடத்திலே அவர் இன்னும் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜெப நேரத்தை, ஆண்டவரை தேடுவதை இன்னும் அவர் என்ன செய்கிறார்? அதிகமாக்குகிறார். எப்படி? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார், ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். இன்னும் கூட ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் ஆண்டவருடைய முகத்தை அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய முகத்தை ஆண்டவரை தேட நேராக்குகிறார். இப்படிப்பட்ட இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம், உபவாச ஜெபம் தேவைப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது, அவங்க இருக்கிற சூழ்நிலை நாம் அறிந்தபடி அவங்க பாபிலோன்ல அவங்க சிறை கைதிகளாக அவங்க இருக்காங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க? சிறையிருப்பில் இருந்து, இந்த சிறையிருப்பு எப்போ முடியும், இந்த பாழ்கடிப்பு நிறைவேறி தீர எத்தனை வருஷங்கள், 70 வருஷம் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறி இது முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? உபவாசத்தோடு ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபத்திலும் விண்ணப்பங்களிலும் ஆண்டவரை தேடுகிறதை நாம பார்க்கிறோம். எப்படி, எதற்காக அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, தன் ஜனத்தின் பாவத்துக்காக பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனாலும் தன்னுடைய பாவத்திற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காக பாவ அறிக்கை செய்து அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட இந்த நாட்களிலே நாம் நன்கு ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனாலும் நாமும் கூட உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே கற்றுத் தருகிறார். இந்த தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம், பாவ அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தானியேல் என்ன பெரிய பாவம் செய்திருப்பாரு? அவர் ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன் தானன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கூட தன் பாவம், இந்த சிறையிருப்புக்கு காரணமாக என் பாவமோ, என் ஜனங்களுடைய பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர், நாங்களோ துன்மார்க்கர் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். நாமும் கூட இந்த உபவாச நாட்களிலே, லெந்து நாட்களிலே உபவாசிக்கிற பொழுது நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அநேகர் நினைப்பாங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன பெரிய பாவம் செய்துட்டேன், கொலை செய்தனா, குடிக்கனா, நான் என்ன தப்பு பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி அநேகருடைய உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணம் இருப்பது உண்டு. நான் ஜெபிக்கிறவள் தானே, நான் என்ன பெரிய, அப்படிலாம் சொல்லி நம்மை குறித்து நினைக்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டு. ஆனால் அப்படி அல்ல. அப்படி நம்ம நினைத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம். எந்த மனுஷனும் பாவிதான். உலகத்துல பிறந்த எல்லாரும் நம்ம பாவிதான். நம்மகிட்ட அநேக பலவீனங்கள் உண்டு. நமக்கே நம்ம செய்யறது நம்ம நியாயம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரை தேடுகிற பொழுது, உபவாசித்து தேடுகிற பொழுது, பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிள்ளைகளின் பாவங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பாவங்கள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்கள்ல உபவாசம் என்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அநேகர் என்ன சொல்வாங்க? எனக்கு வயசாயிற்று, உபவாசம் இருக்க முடியல, எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கு, உபவாசம் இருக்க முடியலன்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சிலர் சில இளம் வயதுல நல்ல உபவாசம் இருப்பாங்க. நான் வயதாக ஆக உடல்நிலையை முன்னிட்டு அந்த உபவாசங்கள் குறைந்து கொண்டே போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஒரு வயதான ஒரு தேவ ஊழியர் அம்மா அவங்க கிட்ட நான் ஜெப ஆலோசனைக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசுவாராம், 90 வயசு தாத்தா கூட
உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினதை அவங்க மூலமா நான் கேட்டிருக்கேன். நாம் கூட சோர்ந்து போகும்போதெல்லாம், உபவாசிக்க முடியலையேன்னு நினைக்கிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். 90 வயசு தாத்தா கூட உபவாசித்து ஜெபிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருங்கிற வார்த்தை எனக்கு அப்பப்ப எனக்கு நினைவுக்கு வரும். நம்முடைய பலவீனங்களை நம்ம பொருட்படுத்தாது, நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும், விடுதலை வேணும், நமக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். அந்த தானியேல் எவ்வளவு போராடி அவர் ஜெபிக்கிறார், தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறார். இந்த சிறையிருப்பு எங்களுக்கு எப்போ முடியும், இந்த சிறையிருப்பிலிருந்து நாங்கள் எப்போ திரும்புவோம் என்று சொல்லி அவர் அதற்காக அவர் தன்னையும் ஜனங்களையும் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக நம்மை தாழ்த்தி நாம உபவாசித்து நாம ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ பேர் உபவாசித்து ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியும் கூட அந்த 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்ததை நாம பார்க்கிறோம். அந்த கலங்கி போன சூசான் நகரம், அந்த எஸ்தர் 3:15 நாம வாசிக்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று. அதே கலங்கி போன சூசான் நகரம் இந்த 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நான் செத்தாலும் சாகிறேன் என்ற வைராக்கியத்தோடு அந்த எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் உபவாசித்து அவர்கள் ஜெபித்ததன் விளைவாக, இந்த யூத ஜனங்கள் ஜெபித்ததன் விளைவாக அங்கே ஒரு பெரிய விடுதலை கிடைத்ததை நாம பார்க்கிறோம். 8:3-15 சூசான் நகரம் கலங்கிற்று. அதே 8:15 நாம வாசிக்கிறோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. என்ன காரணம்? கலங்கி போன நகரம் ஆர்ப்பரிப்பதற்கு என்ன காரணம்? உபவாச ஜெபம். உபவாசம் ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வேணும், விடுதலை வேணும்னா நம்ம ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். சுகபோகமா நல்லா சாப்பிட்டு நம்ம வயிறார புசித்து நாம் இருக்கும்போது அந்த காரியங்கள் தடைபட்டு கொண்டே போகும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்மை அறியாமல் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், துணிகரமாய் செய்த பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்களிலே நம்மை தாழ்த்தி நம்ம உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கலங்கி போன நம்முடைய வாழ்க்கை ஆர்ப்பரித்து மகிழும்படி ஆண்டவர் செய்வார். இன்னும் மட்டுமல்ல, ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் அது புறப்பட்டு போகாது. சில பிரச்சனைகள் நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் அதுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் நம்மை தாழ்த்தி நம்ம உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது ஒரு விடுதலை அதற்கு கிடைக்கும். இந்த நாட்களிலே நாமும் கூட நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிப்போம். அந்த எஸ்தர் ராஜாத்தி சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன், சாப்பிடாம இருந்து நான் செத்து போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த அழிவில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் செயல்பட்டாள். தானியேல் ஜெபித்தார். நீ ஜெபிக்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. அந்த தூதன் வந்து சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நீ மிகவும் பிரியமானவன். நம்மை தாழ்த்தும் போது, பாவ அறிக்கை பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த தானியேலின் ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. இந்த தானியேல் தரப்பிலே நின்று தன்னுடைய யூத ஜனங்களுக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக போராடுகிறார். அதே போல இந்த எஸ்தர் ராஜாத்தியும் என்ன செய்கிறாள்? தன்னுடைய யூத ஜனத்துக்காக, தன்னுடைய குலத்துக்காக அவள் தன்னை உயிரை பணயம் வைத்து அவள் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த நாட்களிலே நாம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நாம் ஆண்டவரை தேடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் நாங்கள் எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை, பாடத்தை கற்றுக் கொடுத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தானியேலை போல, எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவரே, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நாங்கள் உம்மை தேட, பாவ அறிக்கை பண்ண ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த உபவாசித்து ஜெபிக்க பலன் கொடுங்கப்பா. தங்களுடைய சக்திக்கு ஆண்டவரே, தங்களுக்கு எந்த அளவுக்கு திராணி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஜெபித்து விடுதலையையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை